வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், கனடாவிலே பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நியூ புருன்ஸ்விக் மாகாண ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கேஸ்விக் பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறது. இவர் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவரது சட்டப்பூர்வ விடுதலை நிபந்தனைகளை மீறியதாக சென்ட் ஜோன் காவல்துறையினரால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்றது. இவர் மீது போதைப் பொருள் கடத்தல், அத்துமீறி நுழைதல், தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்திருத்தல் மற்றும் $5000 அதிகமான திருட்டு பொருட்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இவருக்கு ஏற்கனவே 4 ஆண்டுகள் 3 மாதங்கள் மற்றும் 25 நாட்கள் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பரோல் நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நோவா ஸ்கோஷியாவினுடைய கோல்செஸ்டர், கேம்பலைன் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆகிய கவுண்டிகளிலே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெறுகின்ற செப்பு கம்பி திருட்டுச் சம்பவங்கள் குறித்து RCMP போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜூலை 28 தொடக்கம் ஆகஸ்ட் 4 டெபர்ட் மற்றும் மேஸ்டவுன் பகுதிகளிலே தொலைத்தொடர்பு கேபிள்கள் துண்டிக்கப்பட்டு திருடப்பட்டதால் அப்பகுதிகளிலே தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சவுத் ஹாம்ப்டன் அருகில் இருக்கின்ற ஒரு மின்சார வயரம் ஹான்ஸ்போர்ட்டில் இருக்கின்ற ஒரு காலி கட்டடத்திலே டிரான்ஸ்பார்மரை சேதப்படுத்தி கேபிள்களும் திருடப்பட்டிருக்கிறது. போதிய பாதுகாப்பு உபகரணங்களின்றி மின்சார வயர்களை திருடுவது திருடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். மிட்லாண்டில் இருக்கின்ற கிங் ஸ்ட்ரீட் அடுக்குமாடி குடியிருப்பிலே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியளவிலே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் எட்டோபிகோவை சேர்ந்த 18 வயதான ட்ரைஸ் ஜேம்ஸ் என்கின்ற இளைஞர் கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஒன்றிய மாகாண போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை லிட்டில் லேக் பூங்காவில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வெள்ளி நிற செடான் காரின் ஓட்டுநரை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள். அந்த ஓட்டுநரிடம் விசாரணைக்கு உதவுகிற முக்கிய தகவல்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்பகுதியில் அந்த காலகட்டத்திலே இருந்தவர்கள் தங்களிடம் இருக்கின்ற வீடியோ அல்லது டேஷ்கேம் பதிவுகளை வழங்குமாறு போலீசார் பொதுமக்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். பிராட்ஃபோர்ட் பகுதியிலே ஒருவரை வேண்டுமென்றே கார் ஏற்றி கொல்ல முயன்ற குற்றத்திற்காக வெறியைச் சேர்ந்த 42 வயதான நபர் மீது பல்வேறு கிரிமினல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காயமடைந்த நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்றாலும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் பாதிக்கப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருந்திருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. சந்தேக நபர் மீது கொலை முயற்சி, ஆயுதத்தால் தாக்குதல், கிரிமினல் மிரட்டல் மற்றும் ஆபத்தான முறையிலே வாகனத்தை இயக்குதல் ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வெறியில் இருக்கின்ற மெபிள்வியூ ஹைட்ஸ் தொடக்க பள்ளியினுடைய வாகன நிறுத்தத்திலே கடந்த வியாழக்கிழமை அதிகாலை எரிந்த நிலையில் காணப்பட்ட கார் குறித்து தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அதிகாலை 4:20 அளவிலே பயங்கரமான ஒரு வெடிச்சத்தம் கேட்டதாக அப்பகுதி வாசி ஒருவர் போலீசாரிடம் தெரிவித்தார். அந்த காரின் உள்ளே உருகிய நிலையிலே ஒரு கேஸ் கேனிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எரிந்தது 2015ஆம் ஆண்டு மாடலான கருப்பு நிற BMW கார் எனவும் அது அன்றைய தினமே பிரண்டனில் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட கார் எனவும் போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். காரின் உரிமையாளரை தொடர்பு கொண்ட போது அவரது வீட்டின் டிரைவேயில் இருந்து கார் திருடப்பட்டதும் அதுக்கான சாவி அவரிடமே இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கல்கரியினுடைய செடல் ரிச் பகுதியில் இருக்கின்ற சிறுவர் காப்பகம் ஒன்றை சூறையாடிய 2 மர்ம நபர்களை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள். கடந்த வியாழக்கிழமை இரவு செடல் பீஸ் பகுதியிலே இருக்கின்ற இந்த காப்பகத்தினுடைய ஜன்னல்களை கருப்பு நிற ஆடைகள் மற்றும் முகக்கவசம் அணிந்த 2 மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக CCTV காட்சிகள் தற்போது போலீசாரால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. குற்றவாளிகளை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை கல்கரி போலீசார் நாடியிருக்கிறார்கள். தேம் சென்டரில் நடந்த மிக கொடூரமான ஒரு தாக்குதல் மற்றும் கார் திருட்டு குறித்து மிடில்செக்ஸ் OPP புதன்கிழமை காலை 7:34 அளவிலே ரெபேக்கா ரோட்டிலே வாகன தீ விபத்து ஏற்பட்டதாக வந்த அழைப்பின் பேரில் போலீசார் அங்கு சென்றார்கள். அந்த காரானது அருகில் இருக்கின்ற நிசோரை ரோட்டிலே வசிக்கின்ற ஒருவருக்கு சொந்தமானது என்பதை கண்டறிந்த போலீசார் அந்த வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் உரிமையாளர் காயங்களுடன் இருப்பதை கண்டார்கள். மர்ம நபர்கள் சிலர் வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள் நுழைந்து அவரை தாக்கிவிட்டு அவரது காரையும் திருடிக்கொண்டு தப்பியோடியது விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி அதிக நேரம் வேலை வாங்கிய வழக்கிலே
முகமது மசூம் மற்றும் சொஹைல் ஹைதர் ஆகிய 2 பேரை மனித கடத்தல் குற்றவாளிகள் என சஸ்கட்டூன் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதில் மசூம் மீது 3 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடக்கம் 2023 மார்ச் 31 வரை கல்லேக், டிஸ்டேல் மற்றும் எல்ரோஸ் ஆகிய பகுதிகளில் இந்த அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது. வேலைக்கான ஆவணங்களை பறித்துக் கொண்டு போலீசில் பிடித்துக் கொடுப்பதாக மிரட்டி எந்த ஊதியமுமின்றி வாரத்திற்கு 6 நாட்கள் என பல மணி நேரம் அவரை வேலை வாங்கியிருக்கிறார்கள். குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என நீதிபதி மிக்கோல் மடினஸ் தெரிவித்திருக்கிறார். சஸ்கச்சுவானில் இருக்கின்ற அஹதாஹூ கிரீனேசன் பூர்வக்குடி பகுதியிலே கடந்த ஜூலை 26ஆம் தேதி எரிந்த நிலையில் காணப்பட்ட ஒரு வீட்டிலிருந்து மனித உடல் பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்தன்று காலை 7:40 அளவிலே ஏற்பட்ட தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டை சோதனையிட்ட போது உடல் உறுப்புகள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இந்த சம்பவமானது சந்தேகத்திற்குரிய மரணமாக அறிவிக்கப்பட்டு RCMP கொலை விசாரணை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவரினுடைய அடையாளத்தை உறுதி செய்கிற பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டொரண்டோவிலே தன்னை கைது செய்ய முயன்ற போலீசாரை நோக்கி தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட ஒரு துப்பாக்கியை காட்டி மிரட்டிய 16 வயது சிறுவனை காவல்துறை மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறது. கடந்த ஜூலை 15ஆம் தேதி ட்ரிப்ரூட் அவென்யூ பகுதியிலே தப்பியோட முயன்ற போது 2 போலீசாரை காயப்படுத்திய வழக்கிலே தேடப்பட்டு வந்த இந்த சிறுவனை ஜேன் ஸ்ட்ரீட் மற்றும் பிஞ்ச் அவென்யூ வெஸ்ட் பகுதியில் இருக்கின்ற எலிவேட்டரில் வைத்து போலீசார் சுற்றி வளைத்தார்கள். அப்போது சிறுவன் துப்பாக்கியை நீட்டிய போதிலும் போலீசார் சாமர்த்தியமாக செயற்பட்டு எந்தவித காயமுமின்றி அவனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். சிறுவனிடமிருந்து துப்பாக்கி, ஆக்சிகோடோன் என்கின்ற போதைப் பொருள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவன் மீது 14 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய விக்டோரியாவில் இருந்து டொரண்டோ செல்லவிருந்த போர்ட் ஏர்லைன்ஸ் விமானம் PD444 ஆனது ஒரு குழந்தையானது சீட் பெல்ட்டை அணிய மறுத்த காரணத்தினால் கடந்த வியாழக்கிழமை ரத்து செய்யப்பட்டது. விக்டோரியா சர்வதேச விமான நிலையத்திலே அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விமானம் ஓடுதளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறு குழந்தை இருக்கையில் நின்று கொண்டிருப்பதை விமான பணிக்குழுவினர் கவனித்தார்கள். குழந்தைக்கு சீட் பெல்ட் அணிவிக்க பெற்றோரும் பணிக்குழுவினரும் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததால் பாதுகாப்பற்ற நிலையிலே பறக்க முடியாது என கருதி விமானம் மீண்டும் முறையத்திற்கே திரும்பியது. பயணிகளை இறக்கிவிட்டு ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகள் நள்ளிரவு 12:30 கடந்ததன் காரணமாக விக்டோரியா விமான நிலைய ஓடுதளமும் மூடப்பட்டது. இதனால் பயணிகள் அனைவரும் வியாழக்கிழமை இரவு முழுவதும் அங்கேயே தங்க நேரிட்டது. இதற்காக வருத்தம் தெரிவித்த விமான நிறுவனம் பயணிகள் அனைவரும் வெள்ளிக்கிழமை வேறு விமானத்தில் தங்களுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது. சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் பாதசாரிகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற நோக்கிலே நோவா ஸ்கோஷியா அரசாங்கம் ஒரு புதிய போக்குவரத்து பாதுகாப்பு சட்டத்தை இந்த இலையுதிர் காலத்திலே அமல்படுத்த இருக்கிறது. இதன்படி பைக்குகளை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயதானது 14ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பைக்குகள் மணிக்கு 30 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை என்பதால் இந்த கட்டுப்பாடு அவசியமானது என பொதுப்பணித்துறை அமைச்சரான பிரெட் டில்லே தெரிவித்திருக்கின்றார். மேலும் சாலையில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் வரும்போது கவனக்குறைவாக வாகனத்தின் கதவை திறக்கின்ற டூரிங் முறைக்கு இனி கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை 17ஆம் தேதி ஹாலிஃபாக்ஸில் இருக்கின்ற டாக்டர் நவுன் அலி என்கின்ற 71 வயது முதியவர் சைக்கிளில் சென்றபோது பிக்கப் ட்ரக் ஒன்றினுடைய கதவு திடீரென்று திறக்கப்பட்டதால் மோதி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன் முதலாவது கருத்துரை மற்றும் வீடியோவினுடைய இறுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.